why you feel hungry again and again பார்க்கலாமா? வெல்கம் டு பயோ பைட்ஸ். நீங்கள் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலையே திரும்ப திரும்ப பசிக்குது, இது நார்மல்னு நினச்சிட்டு இக்னோர் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி இது கிளியரான சயின்ஸ். இதுக்கெல்லாம் சில ரீசன்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயோ பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பாடியில் எனர்ஜிக்கு மெயின் சோர்ஸே குளுக்கோஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான். இப்போ நீங்கள் ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒயிட் ரைஸ், வீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பிவரேஜஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நம்ம பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் சடனாக டக்குன்னு ஸ்விட்ச் போட்ட மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுவான். இந்த இன்க்ரீஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பாடி என்ன பண்ணுன்னா, நம்மளோட இன்சுலின்ஸை ரிலீஸ் பண்ணும். அப்போது இன்சுலின்ஸை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம இன்சுலினோட ஒர்க் என்ன? குளுக்கோஸை பிளட்டில் இருந்து செல்ஸுக்கு அனுப்புறது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, குளுக்கோஸ் லெவல் சடனாக கம்மியாயிரும். இதை ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம பிரெயினுக்கு ஒரு விதமான சிக்னல் காமிக்கும். அது என்னன்னா, நம்ம பையன்தான் சாப்பாடு. உனக்கு உடம்புல எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு, போய் டக்குன்னு சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் போகும். ஸோ நம்ம பிரெயினும் உடனே ஓகே அப்போ நமக்கு எனர்ஜி வேணும்னா நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு பசிக்குது போய் சாப்பிடுங்க அப்படின்ற சிக்னலை நம்ம காமிச்சு விட்டோம். நம்மளும் போய் டக்குன்னு சாப்பிடுவோம். என்னடா இப்போ தானே சாப்பிட்டோம், நமக்கே இவ்வளோ பசிக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூசிவ் ஸ்டேட்டில் இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணமானவன் நம்ம பையன் தான். குளுக்கோஸும் இன்சுலினும் தான். அவன் நடத்துகிற நாடகத்தில் தான் நம்ம எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு திரும்ப திரும்ப பசிக்குது. இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? என்ன தான் பண்ணலாம்? சும்மா பசிக்குதே, அதிகமாக வேறு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஃபுட்டில் ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைஜஸ்டிவ் ஸ்லோ ஆகும். அதாவது உங்களுக்கு நீங்கள் இப்போ கார்போஹைட்ரேட்டை சாப்பிடும்போது தான் குளுக்கோஸ் வேகமாக டவுன் ஆகுது உங்களை. இப்போ நீங்கள் ப்ரோட்டீனும் ஃபைபரும் எடுத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் அவ்வளோ வேகமாக உங்கள் இன்சுலினை ஸ்பைக் பண்ணாது, ஸ்லோவாக நடக்கும். குளுக்கோஸ் ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அப்படி ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும்போது உங்கள் பாடியில் எனர்ஜி ஸ்டெடியாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு வயிறு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எப்போவுமே ஒயிட் ரைஸை மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்க தான் செய்யும். இப்போ அதே ரைஸில் கொஞ்சம் ஒரு எக்கு, கொஞ்சம் தால், கொஞ்சம் வெஜிடபிள், மீட்டு, நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீட் வச்சு சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்க பன்னீர், சோயா சங்க்ஸு, இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். அடிக்கடி டக்குன்னு உங்களுக்கு பசிக்கவும் செய்யாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டொமக் கிடையாது, நம்ம ஃபுட் காம்பினேஷன் தான். ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க. பயோ பைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.